ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கிருஷ்ண ஜெயந்தி பூஜையோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். பச்சரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபுட் கலர் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாவை வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒயிட் கலர் டைல்ஸுன்றதுனால நீலம் கலர் கலந்து போட்டுட்டேன். வாசலுக்கும் துளசி மாடத்துக்கும் ப்ளைனாக இருக்க ஒயிட் கலர் எடுத்து கோலம் போட்டு விட்டுட்டேன். எப்போவுமே நம்ம பச்சரிசி ஊற வைக்கும்போது நிறைய ஊற வச்சுட்டு அது வந்து தனித்தனியாக கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு அழகுபடுத்தலாம். இந்த மாவு கோலத்தை வந்து விசேஷ நாளில் மட்டும்தான் நான் போடுவேன். கிச்சனில் வந்து மஞ்சள் கலர் கலந்து போடும்போது அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்கும். நம்ம இப்படி மாவு கோலம் போடுறதுனால நம்ம வீட்டில் வந்து செல்வத்துக்கு குறைவு இருக்காது. முக்கியமாக வந்து மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து இருப்பாங்க. கிருஷ்ணனோட பாதம் வரைஞ்சி விட்டுட்டேன். நடுவில் பொட்டு வச்சுட்டு எங்கள் வீட்டில் நான் அன்றைக்கி நிறைய செம்பருத்தி பூ தான் பூத்துருந்துச்சு. பாதத்துக்கு நடுவில் வச்சு கிருஷ்ணரை கூப்பிட ஆரம்பித்தாச்சு. கிருஷ்ணர் வந்திருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை தான். இந்த பூஜை வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே மனசு ஃபுல்லாக ஒரு கிருஷ்ணரோட சிலை இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் ஒவ்வொரு பூஜை வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை வச்சு வழிபட்டால் என்ன பலன்னு பார்க்கலாம். கர்ம வினை பயனாக உடலாலும் உள்ளத்தாலும் இருக்கிற துன்பங்கள்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து ரெடி ஆகிட்டார். அதுக்கடுத்தது எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பேத்தி வந்து ரெடி ஆகுறாங்க. ராதை வேஷம் போட்டு விட்டுட்டேன். எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த வேஷம் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக காமிச்சாங்க. என்கிட்ட ரொம்ப பொறுமையாக காமிச்சாங்க. ஸ்கூல்லேயும் ராதை வேஷம் போட்டுட்டு தான் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க போயிட்டு வந்ததும் ராதை வீட்டுக்கு வந்ததும் கிருஷ்ணருக்கு வந்து நம்ம படைச்சிடலாம். நம்ம வந்து செல்வத்தை வசியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ணருக்கு நல்லா சுண்டை காய்ச்சின பசும்பால் எடுத்து அதில் வந்து குங்குமப்பூ, கல்கண்டு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு படைங்க. கண்டிப்பாக செல்வம் வந்து நம்மக்கிட்ட குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ராதை கிருஷ்ணர் படம் அப்படி இல்லைன்னா புல்லாங்குழல் வச்சுருக்கிற மாதிரி கிருஷ்ணர் படம் இருந்தால் கூட வீட்டில் வந்து துஷ்ட சக்திகள்லாம் நம்மக்கிட்ட நெருங்காதுன்னு ஐதீகம். பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக விளக்கெல்லாம் ஏற்றி தீப தூபம்லாம் காமிச்சு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து எனக்கு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய வேண்டுதலெல்லாம் நிச்சயமாக கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு. என்னோடய பூஜை ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அவருக்கு. அதான் தவழற குழந்த மாதிரி ஒரு சிலையை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சி. அதை வந்து நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி நான் காமிக்கிறேன். சில நேரம் நம்ம கேட்டது உடனே கிடச்சிரும், சில நேரம் ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஆனால் கிடச்சிரும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.